Welcome back to AIS English. In this video, you can learn parts of speech. ஆங்கில சென்டென்ஸில் உள்ள சொற்களின் வகைகளை பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லின் வேலை அதாவது ஃபங்க்ஷனை அடிப்படையாக வைத்து 8 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. அதாவது நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். முதலில் நவுன் அதாவது பெயர்ச்சொல். ஒரு மனிதர், இடம், பொருள், விலங்கு அல்லது ஒரு கருத்தின் பெயர் நவுன் அல்லது பெயர்ச்சொல் என்கின்றோம். எக்ஸாம்பிள்: ராம், ஸ்கூல், புக், டாக். நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் அனைத்தும் பெயர்ச்சொல் மற்றும் ஒரு கருத்தின் பெயரையும் பெயர்ச்சொல் அதாவது நவுன் என்கின்றோம். சென்டென்ஸ்: ராம் கோஸ் டு ஸ்கூல். ராம் பள்ளிக்கு செல்கிறான். இங்கு ராம் மற்றும் ஸ்கூல் இரண்டும் பெயர்ச்சொல் அதாவது நவுன் ஆகும். இரண்டாவது நாம் பார்ப்பது ப்ரோனவுன் அதாவது பிரதி பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்லுக்கு பதிலாக நாம் பயன்படுத்தும் சொற்களை பிரதி பெயர்ச்சொல்கள் அதாவது ப்ரோனவுன் என்கின்றோம். ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. எக்ஸாம்பிள்: ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட். ஐ என்பது ப்ரோனவுன். அதாவது ராம் என்பது ஒரு நவுன். ராம் என்பவனை ஹீ என்று கூறலாம். ஹீ என்பது ப்ரோனவுன். அவ்வளவுதான். இப்போது ராம் கோஸ் டு ஸ்கூல். ராம் என்பது நவுன். இப்போ இந்த சென்டென்ஸில் ஹீ கோஸ் டு ஸ்கூல் என்று சொல்லும்போது ஹீ என்பது ப்ரோனவுன். அவன் பள்ளிக்கு செல்லுகிறான். அடுத்து வெர்ப் வினைச்சொல். செயலை காட்டும் சொல் வினைச்சொல் என்கின்றோம். எக்ஸாம்பிள்: கோ, செல், ஈட் சாப்பிடு, ரீட் படி, ப்ளே விளையாடு. சென்டென்ஸ் பார்க்கலாம். சி ரீட்ஸ் எ புக். இங்கு ரீட்ஸ் என்பது வெர்ப் அதாவது வினைச்சொல். அடுத்து அட்ஜெக்டிவ் பெயரடை. நவுன் அல்லது ப்ரோனவுனை விவரிக்கும் சொல் ப்ரோனவுன் என்கின்றோம். அதாவது பிக் பெரிய, ஸ்மால் என்றால் சிறிய, பியூட்டிஃபுல் என்றால் அழகான, குட் என்றால் நல்ல. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: இட் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இங்கு பியூட்டிஃபுல் என்பது அட்ஜெக்டிவ் அழகான என்ற அர்த்தம் வரும். அடுத்து அட்வர்ப் வினையடை. வெர்ப் அட்ஜெக்டிவ் அல்லது மற்றொரு அட்வர்பை விவரிக்கும் சொல். எக்ஸாம்பிள்: ஸ்லோலி மெதுவாக, குயிக்லி வேகமாக, வெல் நன்றாக, வெரி மிகவும். இவை அட்வர்ப் ஆகும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: ஹீ ரன்ஸ் குயிக்லி. குயிக்லி என்பது அட்வர்ப். இது வெர்பை விவரிக்கும் சொல். அவன் வேகமாக ஓடுகிறான். வேகமாக என்பது அட்வர்ப். அடுத்து நாம் பார்ப்பது ப்ரிபோசிஷன் முன்னிடை சொல். ஒரு நவுனுக்கும் மற்ற சொற்களுக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சொல் ப்ரிபோசிஷன். எக்ஸாம்பிள்: இன் உள்ளே, ஆன் மேல், அண்டர் கீழே, நியர் அருகில். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: த புக் இஸ் ஆன் தி டேபிள். புத்தகம் மேஜையின் மேல் உள்ளது. தி புக்கும் த டேபிளும் நவுன் ஆகும். அதாவது பெயர் சொற்கள் தான். இந்த புக்கு டேபிளுக்கு மேல் இருக்கிறது. ஆன் என்கின்ற ப்ரிபோசிஷனை சேர்க்கும்போது இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம் முழுமையடைகின்றது. அடுத்து கன்ஜங்ஷன் இணைப்பு சொல். 2 சொற்கள் அல்லது வாக்கியங்களை இணைக்கும் சொல் கன்ஜங்ஷன் என்கின்றோம். எக்ஸாம்பிள்ஸ்: அண்ட் அதாவது அர்த்தம் மற்றும், பட் ஆனால், ஆர் அல்லது, பிகாஸ் ஏனெனில். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: ராம் அண்ட் ரவி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்பது இங்கு கன்ஜங்ஷன். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன் உணர்ச்சி சொல். திடீர் உணர்ச்சியை வெளிப்படுத்தும் சொல் இன்டர்ஜெக்ஷன் என்கின்றோம். எக்ஸாம்பிள்: ஓ, ஆ, ஹரா, அலாஸ் ஆகியவை இன்டர்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: வாவ், இட் இஸ் பியூட்டிஃபுல். ஆகா, இது அழகாக உள்ளது. இப்போது நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய எளிய வரிசையை பார்க்கலாம். நவுன், ப்ரோனவுன், வெர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். Thanks Thanks for watching. Please share and subscribe.